கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 14 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இந்த சிலம்பத்தில் கலந்துக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா, இங்கே யாருமே ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கண்ணை முடிக்கிறாரு. அப்ப சின்ன மாப்பிள்ளை கேட்குறாரு, ஏமாம்மா நீங்க கண்ணை முடிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, பொசுக்கண்ணே நம்மள சிலம்பாட்டத்துக்கு கூப்பிட்டா என்ன பண்றது, அதான் நான் இப்பயே எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சின்ன மாப்பிள்ளை சொல்றாரு, மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர் மாமா, 5 பவுன் நகை 3 லட்ச ரூபா, எவனுக்குமேவா தைரியம் வரல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அந்த சிவனாண்டி சொல்றாரு, இந்த ஊர்ல யாருக்குமே வந்துட்டு தைரியம் இல்லை போல, எல்லாருமே வந்துட்டு தொடநடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாவே பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்காரனை பத்தி ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்கான், எவனுக்குமே கோவம் வரல, எவனுமே வந்துட்டு இந்த சிலம்பம் பயிற்சியில எவனுமே டேலண்ட் இல்லையா சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப ஆனந்தும் அருணும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனந்து சொல்றாரு, ஏன் இல்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அப்ப அவங்க சிவனாண்டி கேக்குறாங்க, யாரு அப்படி, யாரு வந்துட்டு ஏன் ஆளோட போட்டி போடுறதுக்கு எவன் வர போறான் அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட ஆளு போட்டி போட்டா கண்டிப்பா தோத்து போயிடுவான், ஏன்னா அந்த அளவுக்கு அவன் திறமையானவன், அவனை உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆளோட பெருமையை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு தவிர்த்து ஆளை கொண்டாந்து நான் நிப்பாட்டவே இல்லையே அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அவன் புயல் மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான் பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அருண் சொல்றாரு, என் தம்பியை பத்தி உங்க யாருக்குமே தெரியாது, அவன் இப்போ போட்டியில இறங்கினதோட நீங்க எல்லாருமே ஓட போறீங்க அப்படின்னு. அப்ப சிவனாடி சொல்றாரு, அப்படிதான் முதல்ல இருந்து வாய்ஸ் விடால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா யாருமே களத்துல இறங்குற மாதிரி தெரியல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாருப்பா அது அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, அவன் பேரு கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரிய பொக்லைன்ல இருந்து ஹீரோ கார்த்தி இறங்கி வராரு. கார்த்தியை பார்த்ததோட அங்க உள்ள கேர்ள்ஸ் எல்லாருமே, ஐயோ செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான், யாரது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லி விட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்ததோட யாருனே அப்படின்னு கேட்க, கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வைக்கிறாரு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அப்ப கார்த்தி வந்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் வைக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, யாருப்பா நீ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என் பேரு கார்த்தி, நான் இப்ப ரீசெண்டா ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, உனக்கு சிலம்பாட்டம் தெரியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சிலம்பாட்டத்தை எங்க தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு சிலம்பாட்டம்னா அவ்வளவு பிடிக்கும். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, உனக்கு சிலம்பத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எனக்கு சிலம்பத்தை பத்தி நல்லாவே தெரியும், எங்க வாத்தியார் தாத்தா சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நல்லதா போச்சு, நீ மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சியன்னா உனக்கு நான் என்னோட அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொல்றாரு, சரி சரி அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இந்த ஊர்ல உள்ளவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்க முடியும் அப்படின்னு. அப்ப அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ கூட்டிட்டு வந்த ஆளே இங்க உள்ளவன் கிடையாதே, அப்புறம் எப்படி அவன் இந்த போட்டியில கலந்துக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே அமைதியா இருக்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. அப்ப கார்த்தியும் போட்டி ஆரம்பிக்கலான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவா சிலம்பம் ஆடுறவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்களா. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீ போகல, அதனால கண்டிப்பா இன்னைக்கு இந்த சிலம்பம் போட்டி நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பொண்ணு ஓடி வந்து, ரேவதி அங்க சிலம்பம் போட்டி நடக்குது, அந்த பையனை பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கான், நீ என்ன இங்க இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சிலம்பம் போட்டி நடக்குதா, எப்படி சிலம்பம் போட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தான் இங்க இந்த ஆளை கட்டி போட்டு வச்சிருக்கேனே அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்க கூப்பிடுறாங்க, வா ரேவதி, என்ன நின்றுகிட்டு இருக்க, வா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போய் நின்று பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி வந்துட்டு சிலம்பம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அம்மாவுக்கு ஆதரவா யாரு இந்த சிலம்பு போட்டியில கலந்துகிட்டது, யாரா இருந்தாலும் அவனை நேரடியா பார்த்து நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு செம்ம சூப்பரா அந்த ஆளை தோற்கடிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. சிவனாண்டி வழக்கம் போல அவமானப்படுறாரு.
அப்ப பக்கத்துல இருக்கிற பையன், அண்ணா எந்த ஒரு காரன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதான்டா எனக்கும் தெரியல, இவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், இவனை பத்தின டீட்டெயில கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்ல அந்த ஆளும் சரிண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே கை தட்டுறாங்க, கார்த்தி ஜெயிச்சாச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து ரொம்ப சூப்பரா ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க வச்சிருக்கிற அந்த செயினை தூக்கி கார்த்தி மேல வீசுறாங்க. கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. கார்த்தி என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த செயினை எடுத்து அவரோட சிலம்பத்துல சுத்தி தூக்கி வீசுறாரு. இத பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி கடுப்பாகுறாங்க. அந்த செயின் ரேவதியோட கழுத்துல போய் விழுந்துருது. ரேவதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது யாருமே நோட் பண்ணல. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, ஏய் யாரு நீ, எதுக்கு இப்படி நான் கொடுத்த இந்த பரிசை இப்படி தூக்கி வீசின அப்படின்னு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, பாராட்டுனா எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க மேடையில என்னை கூப்பிட்டு என் கழுத்துல நீங்க இதை போட்டு விடணும். அதை விட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரனுக்கு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறீங்க. இது என்னுடைய வெற்றியிலேயே சேராது. எனக்கு மக்களோட ஆதரவு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து பேச சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏய், இந்த ஊர்லயே என்னை எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே முன் வரவே இல்லை, யாரு நீ என்னை எதிர்த்து பேசுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன். நீங்க எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணுமோ கொடுத்துருக்கணும். ஆனா ஜெயிச்ச என்ன நீங்க இப்படி வந்துட்டு பிச்சைக்கார மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, யாருடா நீ, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, யார் நீ அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, என் சொந்த ஊர் இந்த ஊர் இல்ல, நான் என் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரகலாவை பார்த்து, யாரடி இவன் அப்படின்னு கேட்க சந்திரகலா சொல்றாங்க, அக்கா எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, இவன் யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜாவும் சின்ன மாப்பிள்ளையும் கார்த்தி எப்படி சிலம்பம் ஆடுறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. யாருடா இவன் அப்படின்னு. அப்ப சின்ன மாப்பிள்ளை சொல்றாரு, ஐயோ அந்த 5 பவுன் நகைய அவன் எடுத்துட்டு போவாம தூக்கி வீசுறான்னா அவன் எப்பேற்பட்ட பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அவனை விடக்கூடாது, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி அவனை பத்தி விசாரிச்சுட்டு வர சொல்லுவா, அதுக்கு முன்னாடியே நம்ம அவனை பத்தி விசாரிச்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நேரடியா ஓடி போய் கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி நேரா அவரை பார்த்துட்டு, யார் நீங்க அப்படின்னு கேட்க ராஜா சொல்றாரு, அந்த மேடையில நின்றுட்டு இருக்காங்களே சாமுண்டீஸ்வரி, அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. இங்க கேட்டதோட கார்த்தி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேரா அவங்கள பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்ல, ஓ மாமான்னு சொன்னதோட அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது மாமான்னு சொல்ற, ஏன்பா மாமான்னு சொல்ற அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, என்ன தெரியலையா, நான் தான் நாச்சியாவோட கடைசி பிள்ளை அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. டேய் 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 இங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ஒளிய வைக்கிறாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, கார்த்தி ஏன் மாப்பிள்ள நீ இங்க வந்த அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, அப்புறம் நான் இங்க வராம எங்க போறது, என்ன அத்தை இப்படி இருக்காங்க, நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, வேற வழி என்ன பண்றது மாப்பிள்ள, அவளுக்கு கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு என் தலையில எழுதியாச்சு, அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப நினைச்சா கூட உங்க சூழ்நிலைய மாத்தலாம், நீங்க இந்த மாதிரி பயந்து போய் ஓரமா ஒண்டி நிக்கிறது ரொம்ப தப்பு, உங்களுக்கான உரிமையை நீங்க தானே கேட்டு வாங்கணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள தேவையில்லாம என்னைய அவளை வந்து கொலைப்பழி வாங்கி என்னைய சொர்க்கத்துக்கு போய் சொல்றியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, அத்தையை வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்துறது, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு, தாத்தா வந்துட்டு உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, எனக்கு அப்பாவை பத்தி தெரியும், கண்டிப்பா அப்பா என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க, ஆனா வேற வழி இல்ல, நான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டேன், அதனால என்னால மறுபடியும் வீட்டுக்கு போக முடியாது, போனா கண்டிப்பா அந்த ஊர்ல உள்ளவங்க என்னை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க, அதனால நான் கண்டிப்பா வந்துட்டு போக முடியாது, சாமுண்டீஸ்வரி கூட தான் எனக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கை அப்படின்னு.
இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நீங்க இப்ப நினைச்சா கூட உங்களோட லைஃப் மாறும் அப்படின்னு. ஆனா ராஜா சொல்றாரு, இல்ல கார்த்தி, நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் சாமுண்டீஸ்வரி கூட தான் இருப்பேன். சாமுண்டீஸ்வரி ஆரம்பத்துல என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு எனக்கு தெரியும். அதே காதல் இன்னும் அவ மனசுல இருக்கும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன மாமா லூஸ் மாதிரி பேசுறீங்க? அவங்க வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு சுத்தமா தெரியல. தாத்தாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. சரி, பழசு நடந்ததாவே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு இன்னும் 60 நாளையில அத்தையை சமாதானப்படுத்தி நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு அங்க உள்ளவங்க கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க தான் எப்படியாவது அத்தை கிட்ட பேசி அத்தைய அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, நல்லா இருக்கு மாப்பிள்ள, என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க அத்தையாவது அந்த ஊருக்கு வந்துட்டு கும்பாபிஷேகத்தை நடத்துறதாவது, அந்த கோயில் முழுக்க முழுக்க பூட்டி கிடந்ததுக்கு உன் அத்தையும் ஒரு வகையில காரணம் தான், அது தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அத்தையை வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கனே, தாத்தாவும் ரொம்ப ஆசையோட இருக்காரு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, கார்த்தி, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ உன்னுடைய ஆசைய மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிரு. நீ வந்தது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரி உன்னை சும்மா விட மாட்டான். நீ வீட்டுக்கு கிளம்பிரு கார்த்தி. உன்னை பத்தி விசாரிச்சு நீ யாருன்னு தெரியறதுக்குள்ள அவ கண்டுபிடிச்சிருவா. அதுக்குள்ள நீ உன் ஊருக்கு போயிட்டேன்னா அது நல்லது அப்படின்னு. அப்ப ஆனந்தும் அருணும் வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததோட மாமா சொல்றாரு, நீங்க 2 பேரும் அருண் ஆனந்து தானே? உங்க 2 பேரையும் எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல பார்த்தது உங்க 2 பேரையுமே ஏன் தோல்ல தூக்கில சுமந்தேன் அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, எனக்கு தெரியுமாமா, நான் உங்களை மறப்பனா? ஆனா உங்க நிலைமை இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க தாத்தா ராஜா மாதிரி இருக்காரு, ஆனா நீங்க இப்படி இவங்களுக்கு எடுபடியா இருக்கீங்களே, அதை பார்த்தாதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, ஆனந்து, என்னை பத்தி கவலைப்பட்டது போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அத்தை உங்க 2 பேரையுமே கண்டுபிடிச்சு இங்க வந்துருவா. அவ மட்டும் கண்டுபிடிச்சு இங்க வந்தான்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க 2 பேரும் 3 பேருமே இந்த இடத்த விட்டு போறது நல்லது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ரேவதி வராங்க. ரேவதி வந்துட்டு, அப்பா யார்ப்பா இது அப்படின்னு கேட்க, அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இவங்க வேற யாரும் இல்ல, நம்மளுடைய சொந்தம் தான் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இவங்க யாரு? இவங்க தான் ரேவதியா அப்படின்னு. அப்ப ராஜா கேக்குறாரு, எப்படி கார்த்தி உனக்கு இவங்க ரேவதின்னு தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த வீட்லயே உங்க குணத்தோட இருக்கிறது இந்த ரேவதி தானே தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட தாத்தா சொல்றாரு, அப்படியாப்பா? ராஜா சொல்றாரு, அப்படியாப்பா, சரி சரி. தாத்தா இன்னும் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி அத்தை எப்படிப்பட்ட கோவக்காரி அப்படிங்கிறத என்கிட்ட தாத்தா சொன்னாரு அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, சரி, தெரிஞ்சுக்கிட்டே தான் இங்க அத்தை கிட்ட அடி வாங்க வந்திருக்கியா? நீ ஊருக்கு கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, நீங்க எதுக்கு இந்த சிலம்பம் போட்டியில சேர்ந்தீங்க? இதுல நீங்க சேர்ந்ததுனால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? ஆளுக்காளு ஒவ்வொருத்தவங்க வெட்டிக்கிட்டு சாக போறாங்க அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, என்ன சொல்ற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா, எங்க அம்மா ஜெயிச்சா அந்த சிவனாண்டியோட ஆட்கள் எங்க அம்மாவோட ஆட்களை வெட்டுவாங்க. இதே மாதிரிதான் காலம் ஃபுல்லா தொடர்ந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த சிலம்பாட்டத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சிலம்பாட்டக்காரனை கட்டி வச்சேன். ஆனா கடைசியில நீங்க வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அந்த சிலம்பம் போட்டியில கலந்துகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்க அம்மா கண்டிப்பா அந்த சிவனாண்டியோட ஆட்களை விட மாட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போக, கார்த்தி சொல்றாரு, உண்மையாவே உங்க அம்மா கேரக்டர் இவங்க இல்ல, இவங்க அப்படியே ஆப்போசிட்டு. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க அப்படின்னு. அப்ப ராஜாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை வந்துட்டு கயட்டவே இல்லை. கார்த்தி எதேச்சையா தூக்கி போட்ட செயின் ரேவதியோட கழுத்துல விழுந்துருச்சுல்ல, அதை அவர் கயட்டவே இல்லை. கார்த்தி வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப நம்ம ராஜ சேதுபதி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி போன காரியம் என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, போன காரியம் கார்த்தி வெற்றியோட தான் வந்திருக்கான். அவனுக்கு கொடுத்த அந்த 5 பவுன் நகைய தூக்கி வீசிட்டான் அப்படின்னு. அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, என்ன கார்த்தி சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அவங்க நான் ஜெயிச்சா என் கையில கொடுக்கணும், இல்ல என்னோட கழுத்துல மாட்டி விடணும், அதை விட்டுட்டு தூக்கி வீசினாங்க. அதான் அவங்களுக்கு என்ன மரியாதை நான் கொடுக்கணுமோ அதை கொடுத்தேன் அப்படின்னு.
இதை கேட்டுட்டு தாத்தா சொல்றாரு, பரவாயில்ல கார்த்தி, போன அன்னைக்கே சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஆப்பு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா தாத்தா, ஜெயிச்சவங்களுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி தாத்தா, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஆனந்தும் அருணும் அங்கேருந்து தாத்தாட்ட வந்துட்டு, தாத்தா, இன்னொரு விஷயத்த அவன் சொல்ல மறந்துட்டான். அவன் அந்த செயினை தூக்கி வீசினான்னா இந்த செயினை நேரா போயிட்டு 2வது பொண்ணு ரேவதி இருக்கால்ல, அவளோட கழுத்துல விழுந்துருச்சு தாத்தா அப்படின்னு. அதை கேட்டதோட தாத்தா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்ல ஆனந்த் சொல்றாரு, ஆமா தாத்தா, அந்த பொண்ணு வந்துட்டு கார்த்திகிட்ட பேசிட்டு போனப்ப அந்த பொண்ணோட கழுத்துல செயின் கிடக்கிறத பார்த்தேன். கார்த்தி போட்ட செயின் அந்த பொண்ணு கைட்டவே இல்லை. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, டேய், தேவையில்லாம கண்டதையும் பத்தி யோசிக்காதீங்கடா. உன் அத்தை சாமுண்டீஸ்வரியை பத்தி தெரியாது, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ உங்க யாரையுமே சும்மா விட மாட்டா அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, தாத்தா, கண்டிப்பா அத்தைக்கு எங்களை பத்தி தெரியாது, நாங்க போனதோட யாருன்னே தெரியாம தெரு தெருன்னு முழிச்சாங்க அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, டேய், அதெல்லாம் தெரியாம இருக்காதுடா, கண்டிப்பா இன்னரும் அவளுக்கு ஆட்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு, அவன் யார், அவன் நான் கொடுத்த செயினையே தூக்கி வீசுறான்னா அவன் யாரா இருக்கும் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரியோட ஆள் வந்து சொல்றாங்க, மேடம், அது வேற யாரும் இல்லை மேடம், அந்த அபிராமி நாச்சியா இருக்கால்ல, அவளோட பிள்ளைங்க தான் அவங்க 3 பேரும். எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி அப்படியான்னு கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு என்னோட திருவிழாவுக்கு வந்தானுங்க, அவங்கள யாரு என்னோட திருவிழாவுக்கு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி அந்த கார்த்தியை பத்தின விவரம் தெரிஞ்சதோட செம்ம கோவப்படுறாங்க. கார்த்தி வந்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்கான், அவன் ஒய்ஃப் இறந்ததோட இங்க எதுக்காக வரணும், என் பொண்ணுங்க யாரையாவது அவன் கல்யாணம் பண்றதுக்காக வந்திருப்பானோ, அவனை விடக்கூடாது. இங்க பாருங்க, துர்கா, ரோஹிணி, ரேவதி, ஸ்வாதி யாருமே வந்துட்டு அந்த கார்த்தியை பார்க்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப ரேவதி கழுத்துல கிடக்கிற செயினை சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு, ஏ ரேவதி, இந்த செயின் நான் கொடுத்த செயினாச்சு அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, அம்மா, இந்த கார்த்தியை தூக்கி வீசும் பொழுது என் கழுத்துல வந்து விழுந்துருச்சு அப்படின்ட்டு துர்கா சொல்றாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, துர்கா சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி அமைதியா நிக்க சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியோட கழுத்துல கிடக்குற அந்த செயினை பிடுங்குறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அம்மா, இந்த செயினை கழட்டாதீங்கம்மா அப்படின்னு. ஆனா கேட்கவே இல்லை சாமுண்டீஸ்வரி, இந்த செயின் உன் கழுத்துக்கு வரவே கூடாது அப்படின்ட்டு அந்த செயினை பிடுங்கி நேரா அந்த சந்திரகலாட்ட கொடுத்து, இதை தூக்கி வீசு, அவன் கைக்கு போனது நம்ம கைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.